வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மதன் ஆடியோஸ் கரூர். இன்றைக்கி ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஹோம் சினிமா தேட்டரை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து நமக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ரிசல்ட் வேறு லெவலில் இருக்குது. இந்த ஆம்ப்ளிஃபையர் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு டிஜிட்டல் இன்புட்ஸில் உங்களுக்கு எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரிலாம் ரெடி பண்ணியாச்சு. ரிசல்ட்டு பக்காவாக இருக்குது. பர் சேனலுக்கு 100 வாட்டு இதுலேருந்து நம்ம அவுட்புட் எடுக்க முடியும். ஸ்பீக்கர் பாக்ஸு, சப்வூஃபர் எல்லாமே நம்ம ஆம்ப்ளிஃபையர் எல்லாமே நம்ம கஸ்டமைஸ் தான் டிசைன் பண்ணி போட்டுட்ருக்கோம். நான் இதுக்கு முன்னாடி காமிச்சிருப்பேன். இந்த சப்வூஃபர் பாக்ஸ் டர்போ சப்வூஃபர் பாக்ஸு. இதை பற்றி நான் ஏற்கனவே நிறையா வீடியோ போட்டிருக்கேன். இப்போ எஸ்பெஷலி இந்த வாட்டர் ப்ரூஃப் வுட்டில் நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம். இது ஹெச்டி ஹெச்எம்ஆர் வுட்டுன்னு சொல்லுவாங்க. எம்டிஎஃப் கிடையாது, ஹெச்டி ஹெச்எம்ஆர் சொல்லிட்டு ஒரு வுட்டு. அந்த வுட்டில் தான் நம்ம இந்த பாக்ஸஸ்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். அதே போல் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சப்வூஃபர் பாக்ஸ் அந்த சப்வூஃபர் பொசிஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தலைகீழாக கவுத்து தான் வரும். இந்த மாதிரி நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. இதை நம்ம தான் போட்டு கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ரிசல்ட் வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கூட அன்வான்டான ஒரு பேஸ் நாய்ஸ்லாம் எதுவும் வராது. உங்களுக்கு நீட்டாக இருக்கும். உங்களுக்கு மூவி பார்க்கும்போது ஸ்க்ரீனில் எப்போ பேஸ் வருதோ அப்போ மட்டும்தான் அது வேலை செய்யும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பாக்ஸு, சப்பு, இந்த ஆம்ப்பு எல்லாமே நம்ம டிசைன் பண்ணி போட்டிருக்கோம். சும்மா ஸ்விட்ச் ஆன் பண்ணலேருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சப்பு இரிட்டேட்டிங்காக உங்களுக்கு எந்த விதமான இரிட்டேட்டிங்கான பேஸ் இது ஜென்ரேட் பண்ணாது. அதே போல் நீங்கள் ஆம்பை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிங்கன்னா அந்த டப்புன்னு வர சவுண்டு துள்ளி கூட வராது. செட்டு உங்களுக்கு டோட்டல் பேக்கேஜ் ஆன் ஆச்சு அப்படின்னா ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கானே தெரியாது. அந்தளவுக்கு கீப் சைலண்ட்டாக இருக்கும். அது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம போட்டிருக்கக்கூடிய 5 சேனல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4 இன்ச்சு ஸ்பீக்கர் போடுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். இந்தளவுக்கு கிளியரான ஆடியோ கொண்டு வரதுங்க கொஞ்சம் கஷ்டம். இன்னொரு விஷயம் இதில் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நாம் இதில் சவுண்டு நம்ம எவ்வளோ தான் ஏற்றினாலும் ஸ்பீக்கரும் போகாது, ஐசியும் போகாது. ஏன்னா நிறைய பேர் 4 இன்ச்சு ஸ்பீக்கருக்கு லோடு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம இது எல்லாமே ஒரு கால்குலேஷனில் ஒரு மேட்சிங்கில் தான் நம்ம இதை மேட்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ரிசல்ட் வேறு லெவலில் இருக்கும். அதே போல் நல்ல ஹாலில் நீங்கள் பெருசாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த 4 இன்ச்சு ஸ்பீக்கர் பாக்ஸு நல்ல கவராக எடுத்து கொடுக்கும். ஃபுல் கவரேஜ் ஆகும், நல்லா லாங் த்ரோ அடிக்கும். அதே போல் சவுண்டு நீங்கள் ஏற்ற எந்த இடத்துலையுமே உங்களுக்கு ஆடியோ துளி கூட உடையாது. ஸ்பீக்கர் திணறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. கிளியராக இருக்கும் சவுண்டு. ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் உங்களுக்கு தெளிவாக டெலிவரி ஆகும். உங்களுக்கு நல்லா அதில் வரக்கூடியது கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு சவுண்டு அவுட்புட் கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய பாக்ஸோடைய ஒரு டோட்டல் பேக்கேஜோடைய ஒரு மெத்தடுமே இதுதான். எல்லாமே ஒரு கேல்குலேஷன், ஒரு மேட்சிங். இது இப்போ நாம் டெலிவரி கொடுக்குற வரைக்கும் இதை நம்ம வச்சு நம்ம ப்ளே பண்ணி பார்த்துட்ருந்தோம். நம்ம கடைக்கு நிறையா கஸ்டமர்ஸ் பார்த்தாங்க. உண்மையிலேயே நிறைய பேர் ரொம்ப ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு போனாங்க. நல்லா தரமாக இருக்கும் ஆடியோ. உங்களுக்கு எந்த விதமான ஹம்மிங், நாய்ஸ் இஷ்யூஸு எதுவுமே இருக்காது. கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு சவுண்டு டெலிவரி ஆகும். ஆம்ப்ளிஃபையரோட பேக் பொசிஷன் பார்த்திங்கன்னா எல்லாமே பனானா பைண்டிங் போஸ்ட்டில் யூஸ் பண்ணியிருப்பேன். ஆப்டிக்கல், கோஆக்சல், ஹெச்டிஎம் எல்லாமே வந்துடும் வித் ஆக்ஸோட. அதே போல் ஸ்பீக்கர் பாக்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா பாக்ஸுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பனானா டெர்மினல் பைண்டிங் போஸ்ட்டு போட்டு தான் உங்களுக்கு நான் ரெடி பண்ணியிருப்பேன்.
இந்த மாதிரி ஒரு நல்ல பேக்கேஜ் வேணுங்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். பாக்ஸோட லுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கணுங்கிறதுக்காக டபுள் கலர் வந்து நம்ம வந்து ஸ்பீக்கர் பாக்ஸுக்கு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி போட்டிருக்கோம். ஐவரி வித் பிளாக்கு, ஃப்ரண்ட்டில் வந்து ஐவரியும் மற்ற பேக் சைடு மற்ற பொசிஷன்லாம் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் வந்து போட்டிருக்கோம். பார்த்தாவே உங்களுக்கு வந்து மேலே இருக்கக்கூடிய மாஸ்க் எடுத்துகிட்டு பார்த்தா வீட்டில் வச்சா ஒரு ஷோகேஸில் வச்சா கொஞ்சம் லுக்காக இருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி போட்டிருக்கோம். அதே போல் பார்த்திங்கன்னா டியூட்டருக்கு பார்த்திங்கன்னா தனியாக வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து அதில் கவர் பண்ணியிருக்கேன்.